ஜனவரி 11 ரஷ்யா மொத்தம் 154 ட்ரோன்களை ஏவி விட்டாங்க உக்ரைனுக்குள்ள. கடும் குளிர் -10 டிகிரிக்கு மேல போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி கீவ்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை ரீஸ்டோர் பண்ண முடியல. வாட்டர் சப்ளைல இல்ல. இப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட தாக்குதல். இதுல குறைஞ்சது 22 ட்ரோன்கள் 18 பகுதிகளில் விழுந்திருக்கு. 2 பகுதிகளில் உதிரி போய் ட்ரோனோட உதிரி பாகங்கள் விழுந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறான். உக்ரைன் வந்து சும்மா இல்ல. உக்ரைன் ரஷ்யாக்குள்ள பல பகுதிகளை ஏவி விட்டுருக்காங்க. இதுல என்னன்னா கரண்ட்டை ரீஸ்டோரே பண்ண முடியல உக்ரைனால அப்படிங்கிறது போல உக்ரைன்ல இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனோட பிரைம் மினிஸ்டர் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ரெடி பண்ணி விட்டுறோம். கொர்ச்செங்கோ அவர்கள் டெலகிராம் சேனல்ல போட்டுருக்காங்க. தேர்ஸ்டே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதே போல தொடர் தாக்குதல்கள்னால இப்ப ரஷ்ய தரப்புல வந்து பண்ண கையோங்கி இருக்கு. உக்ரைன் மிக மோசமான சூழ்நிலைக்கு உள்ளாயிருக்காங்க. என்னன்னா மக்கள்னால அங்க வாழ முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவாக்குவேட் பண்ணி போவாங்க. அப்படி இவாக்குவேட் பண்ணி போயிட்டாங்கன்னா அந்த பகுதியில ராணுவம் மட்டும்தான் இருக்கும். ரஷ்யானால நினைச்சபடி நினைச்ச பகுதிகளில் ஈஸியா உளவு வேலை பார்த்து பல பகுதிகளில் தாக்குதல் பண்ண முடியும். இது ராணுவத்துக்கு அதிகமான இழப்புகளை ஏற்படுத்தும். மேபி கீவை திரும்ப கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா மக்கள் அங்க இருந்தாங்க அப்படின்னா ராணுவம் உள்ள வருதுன்னா அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கீவுக்குள்ள பிடிக்க முடியாது. உயிர் சேதங்கள் ஏற்படும். ஸோ அது சிக்கலா இருக்கும். இப்ப மக்கள் அங்க இல்ல அப்படிங்கும்போது ராணுவம் நேரா உள்ள வராங்க அப்படிங்கும்போது ராணுவம் தான் தடுக்கும். ஸோ அது முடியாது உக்ரைனால. இப்ப மக்களை கேடயமா பயன்படுத்துது அப்படிங்கிறது பண்ண இந்த பகுதிகள் இல்ல. இந்த ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தொடர்ந்து இது போல தாக்குதல் பட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனும் வந்து ரஷ்யாக்குள்ள அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது மேப் லோட் ஆயிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரான்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழும் உயர்மாடி கட்டடங்கள் மேல தாக்குதல் நடந்திருக்கு. சில ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட வோல்காகிராட் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஆயில் டிப்போ மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தாக்குதல் இருதரப்புலையும் மாறி மாறி பண்றாங்க. வின்டர் டைம் இதுல எப்படி யாரு சீக்கிரமா பிரேக் ஆக போறாங்க? ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்துருவாங்களா? பிப்ரவரி மாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக மோசமான ஒரு மாசங்களா இருக்கலாம் அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட்களோட கருத்து. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி எதுவும் இல்லாம இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா பல மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்படும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அப்படி எதுவும் நடக்காம எல்லாம் பேசி தீர்த்துக்கிட்டாங்க. அது நல்லபடியா முடிவுகள் எடுத்தாங்கன்னா நல்லது தானே. என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பார்க்கலாம். இப்போ உக்ரைனோட டிசிசியோட ஆபீசர் மீடியாக்களுக்கு வந்து பேசும்போது ஆபீசர் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் அந்த டிசிசி ஆளுங்களா புடிச்சிட்டு வராங்கல்ல. அதுல 90% ஆளுங்க சண்டை பிடிக்கவே விருப்பம் இல்லாம இருக்காங்க. அதுல 99% வந்து பண்ணா சண்டை நடக்கவே விட்டுட்டு ஓடிடுறாங்க. வாலண்டியரா வரமாட்றாங்க. எல்லாத்தையும் வம்படையா புடிச்சிட்டு வரக்கூடிய நபர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள வச்சு எப்படி சண்டை பிடிக்கிறது? அவங்க வந்து ஃபியர்ஸா வந்து பண்ணா பேட்டில் ஃபீல்ட்ல நிக்க மாட்றாங்க ரஷ்யர்களை எதிர்த்து. வராங்கன்னு தெரிஞ்சாலே போயிர்றாங்க. சண்டைய பிடிக்காம ஓடிடுறாங்க அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தரப்புல புலம்பி இருக்கிறார். அதனால தான் உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஃபெயிலியர். மக்கள் வரமாட்றாங்க. பணக்காரர்கள புடிச்சிட்டு வந்து நிப்பாட்டலாமே. ஏழைகள் மட்டும் வர்றதுனால மக்களுக்கு விருப்பம் இல்லை. அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். பணக்காரர்களையும் அங்க இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸோட பசங்களையும் கொண்டு வந்து முன்களத்துல விட்டு அவங்க வீர தீரமா செயல்பட்டு எப்படி பண்றாங்கன்னு ஒரு ட்ரெய்னிங் குடுத்தாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட ஏழைகளும் அங்க போய் நின்னு கூட சேர்ந்து உதவுவாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சில அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு. அப்படியா என்ன ஏதுங்க தெரியல. பார்ப்போம். ஏன்னா ஸ்கீ ரெசார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாலியா ஸ்கீ பண்ணிட்டு இருக்காங்க. சேனல் நம்ம பார்த்துருப்போம். அங்க இருக்க நபர்கள கொஞ்சம் கொண்டு வந்து இங்க ஃப்ரண்ட்ல இருந்தாங்கன்னா, கொஞ்சம் என்ஜாய் பண்றாங்களா ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டோம்னா, எல்லாம் கரெக்ட். ஏன்னா இவங்கள மட்டும் குறை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்ட்களையும் கொந்தளிப்புகளை ஏற்படுத்தும். இது கூட பரவால்ல. இப்ப எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி. ஜெர்மனில வந்து பார்த்தீங்கன்னா, யாரோட ட்ரோன்னே தெரியல. சும்மா 3 ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உலாவி இருக்கு. அது பார்த்தோனே அப்படியே ஹை அலர்ட் ஆயிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? ரேடார் ஸ்டேஷன்ஸ். ஸோ ஏரோ 3 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனில டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதோட ரேடார் ஸ்டேஷன் பக்கத்துல ட்ரோன்கள் உளவு வேலை பார்க்க வந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள். அந்த ட்ரோன் உளவு வேலை பார்க்க தான் வந்திருக்கு. அதுவும் அனாபர்க் ஏர்பேஸ் அந்த ஏர்பேஸ் வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 நாள் தான் ஆச்சு. ஆப்பரேஷன்ல சிஸ்டம் கொண்டு வந்து. ஸோ அதுக்குள்ள வந்து பண்ண ட்ரோன்கள் வந்து உளவு வேலை பார்த்திருக்கு. அதுவும் 100 மீட்டர் உயரமா வந்து பார்த்தீங்கன்னா பறந்திருக்கு. ஆல்டிட்யூட்ல பறந்திருக்கு. அப்படிங்கிற செய்திகள். ஜெர்மனோட கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பனாஜ் அதாவது உளவு வேலை பார்க்கறதுக்காகவே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த ஆரோ 3 சிஸ்டம் அப்படிங்கிறது இஸ்ரேலோடது. வான் பாதுகாப்பு எப்படி டிஃபெண்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது போல ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால கொண்டு ஜெர்மனியில வச்சுக்கிறாங்க. இத அவங்க வாங்குனதுக்கான காரணமே யூரோப்பியனோட ஸ்கை ஷீல்டா இருக்கும் அந்த இனிஷியேட்டிவ்.
யூரோப்பியன் ஸ்கை ஷீல்ட் இனிஷியேட்டிவ். ஸோ அந்த பாதுகாப்பு, வான் பாதுகாப்புக்காக யூரோப்புக்கே பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறது போல வாங்கிட்டு வந்து ஜெர்மனியில வச்சிருக்காங்க. இதுக்கான காரணங்கள் இருக்கு. ஜெர்மனி உள்ள போதுன்னா ரஷ்யா பாசிபிளி ஜெர்மனி அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூரோப்பியன் யூனியனோட ஆணி வேறே ஜெர்மனி தான். இப்போ வேற வழி இல்லை. பிரான்ஸோ யூகேவோ வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் வச்சிருக்காங்க. ஸோ ஜெர்மனி இப்போ வந்து நசுக்குறாங்க அப்படின்னா அதை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால செக் பண்ணி பார்க்கறதுக்கா மேபி ஜெர்மனி ஒரு எஸ்கலேஷனுக்கு போனா கூட ரஷ்யா ஜெர்மனி அடிக்கிறாங்க அப்படின்னா யூரோப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் காண ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கும் ஆப்ஷன் வேணும் இல்லையா? ஸோ ரஷ்யாவும் ஜெர்மனி அடிக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறதுனால அந்த ஏரோ 3 கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. ஸோ யூரோப் ப்ரொடெக்டடா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அன்ப்ரொடெக்டடா மாறிடுச்சு அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த எதுக்காக இந்த ஏரோ 3 வச்சிருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரிஸ்னிக் மிசைல் வந்து அப்படியே லைட்னிங் வேகத்துல வரும்போது அப்படியே டிமீல் போய் தடுத்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படியே என்னன்னு தெரியல. அது தடுத்தாதான் தெரியும். அது மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா தான் தெரியும். இப்போதைக்கு இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெலிஸ்டிக் இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல் வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டதான் ஏரோ 3. ஸோ இஸ்ரேல் டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை த்ரெட்டன் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா உக்ரைன்ல இருக்கிறது ஒரு ஜூ தலைவர் தானே, அமெரிக்கால இருக்கிறதும் ஒரு ஜூ பிரசிடென்ட் தானே அப்படிங்கிற அனலிஸ்ட்ல வருது. ஏன்னா அமெரிக்காவே சொல்லிக்கிறாங்க ஜூ பிரசிடென்ட் அப்படிங்கிறது போல. ஸோ இது போலலாம் இருக்கிறதுனால இவங்க ரஷ்யாவை டாமினேட் பண்ணும் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் நினைக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இஸ்ரேல அப்படி இல்லை, சில நபர்கள் அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஏரியாக்கள் இஸ்ரேலோட வெப்பன் சப்ளையோட ஏரியாக்கள்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியுது டிமாண்ட். இப்போ அசர்பைஜானுக்கு நட்புறவோட இஸ்ரேல் இருக்காங்க. அசர்பைஜான் ரஷ்யாவுக்கு எதிரான மனப்பான்மையில இருக்காங்க. உக்ரைனுக்கு போக்குவரத்து அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. இப்ப ஜெர்மனிக்குலாம் ஆயுத சப்ளை கொடுக்குறாங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிரான நாடுகளுக்கு சப்ளை பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற செய்திகள். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல என்னன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டுக்கிறார். கிரீன்லாண்டை பிடிக்கிறதுனா எப்படி, அது மாதிரி வந்து ஒரு திட்டம் போடப்பா, எத்தனை நாள்ல பண்ணலாம், எப்படி போகலாம், எத்தனை பேர் வேணும், எவ்வளவு செலவாகும், என்னென்ன குண்டு வேணும்னு திட்டம் போட்டு கொடு அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதா மீடியாக்கள் தரப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இதனால கிரீன்லாண்டு மேல ஒரு அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது போல மேற்கு மீடியாக்கள், அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா டெல்கிராப், அந்த தெரியும்ல உங்களுக்கு, டெலிகிராம் இல்ல, ஸோ டெலிகிராப், அந்த யூகே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் அது போல பெருசா பேசணும்னு, அதே போல சில கவுண்டர் கிளைம் மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ யூரோப்பியன் யூனியன் குஸ்குஸ்ன்னு பேசி ட்ரூப் டிப்ளாய்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. பாசிபிளி கோயலேஷன் ஆஃப் வில்லிங், தானா முன் வந்து உதவும் கூட்டம் உக்ரைனுக்காக கிடையாது. பிரான்ஸ், யூகே இது போல நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு ஒரு அணியை உருவாக்கி ராணுவத்தை கொண்டு போய் கிரீன்லாண்டை நிப்பாட்டிலாம் ப்ரொடெக்ஷனுக்காக அப்படிங்கிறது போல யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது போல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு வேலை இது நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்கா வர்சஸ் ஈரோ வந்துருமா, இயு வந்துருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் திருப்பி பேசிக்கிறாரு. அமெரிக்காவோட ஆயில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டாப்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட பேசணும், அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு அவங்க பேசிக்கிறாங்க. நல்லபடியா மீட்டிங் முடிஞ்சிச்சு. பில்லியன் கணக்கான ஆர்டர்ஸ் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலால இருந்து ஆயில் செக்டார்ல பண்ண போறோம், எடுப்போம் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப உறுதியா இருக்கார். இந்த ஒரு காரணத்தினாலேயே என்னமோ தெரியல, வெனிசுலாக்கு ஒரு இஷ்யூ வார்னிங் போயிருந்தது, யாரும் அமெரிக்க சிட்டிசன்ஸ் தான் போகாதீங்கன்னு. மேபி அமெரிக்கா அட்டாக் பண்றதுக்கு இது போல செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ செகண்ட் வேவ் அப்படிங்கிறது பண்ணா அமெரிக்கா செய்ய போறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த டைம்ல யாரெல்லாம் புடிச்சிட்டு வர போறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற இருக்கு. ஏன்னா அமெரிக்கர்கள் வெனிசுலால போறாங்க போகலாங்கிறது ரெண்டாவது. கலிபோர்னியாலாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொட்டஸ்ட். இந்த சாண்டியாகோ இந்த பகுதியிலாம் ஹெவியான ப்ரொட்டஸ்ட். ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ஐஸ் ஏஜென்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டா வந்து பண்ண ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கால தான் அதிகப்படியான ப்ரொட்டஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா இருக்கு, பாலிசிஸ்க்கு எகெயின்ஸ்டா. அதுவும் ட்ரம்ப் பெரா பாலிசி ரொம்ப மோசம் அப்படின்னு போல அமெரிக்கர்களே சொல்றாங்க. அப்படிங்கிறது போல ப்ரொட்டஸ்ட் இது போல நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி அமெரிக்கர்கள் ட்ரம்ப் அவர்களை ஏத்துக்க போறாங்களா இல்லை ஒத்துக்க போறாங்களா, என்ன நடக்கும்லாம் பார்க்கலாம். அவரோட பாலிசிஸ் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க வெனிசுலாக்கு போகாது, அது பண்ணாது, இது பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாட்டும் விட்டுருக்காங்க. மேபி ஒரு ராணுவ நடவடிக்கை எடுத்தா ஆச்சரியப்படுறதுக்குல. ஆனா வெனிசுலா தரப்பு வந்து கிளியரா சொல்லிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எங்க அமெரிக்கா சும்மா பித்தலாட்டமா பேசிட்டே தெரியாதீங்க, எங்க நாட்டுல வந்து பண்ண கண்டதையும் உருவாக்குறதுக்குலாம் பார்க்காதீங்க, எங்க நாட்டுல செக்யூரிட்டி வார்னிங் கொடுக்குற அளவுக்குலாம் எங்க நாட்டுல ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்ல. கர்னகஸ் கேபிட்டல் இருக்கு இல்லையா வெனிசுலா. ஸோ ஆனா நாங்க எந்த ஒரு அலர்ட்டும் வந்து பண்ண ஃபேப்ரிகேட்டட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி சும்மா ஃபால்ஸா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ப்ரொபகண்டா செய்யக்கூடிய விஷயம் தான். எங்க நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா யுனைட்டடா இருக்கும் பாருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப அமைதியா ஸ்டேபிளைஸ்டா வந்து பண்ண வெனிசுலால நாங்க இருக்கோம்.
அதனால சும்மா வாஷிங்டன், ஏன்னா அமெரிக்காவோட கேபிட்டல் அப்படி சொல்லுவாங்களே, ஏங்க வாஷிங்டன் சும்மா கண்டதையும் உருவாக்கி இது பண்ணி பிரச்சனையை உருவாக்கி ஃபியரை கொண்டு வந்து எக்கனாமிக்கல் ப்ரெஷர் கொடுக்கறத விட்டுட்டு வாங்க பேசிக்கலாம் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுலா தரப்பு நான் வரேங்க, அலோவ் பண்ணுங்க, நேரில் வந்து பேசுறேன் அப்படிங்கல தற்போதைய அதிபரா இருக்கிறாங்களே வெனிசுலா, அவங்க அமெரிக்காவுக்கு வரேன், நானே வரேன் அப்படிங்கிறது போல என்ன ஒரு தைரியம், அவங்களுக்கு என்ன ஒரு கட்ஸ் வேணும் இல்லையா அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் நேராகவே நான் வந்து பார்க்கணும்பா வரட்டுமா அப்படிங்கள கேட்டிருக்காங்க அப்படின்னாலே வேற ரேஞ்சில் இருக்கிறாங்க வெனிசுலா அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இந்த டைம்ல தான் நிக்கோலஸ் மதுரோ அவர்களோட மகன், நான் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகும் அப்படிங்கிற யோசிச்சேன். பட் வெனிசுலா ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல இருக்கிற காரணங்கள் இருக்கு. வெனிசுலாவோட மதுரோ அவர்களோட மகன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச் கொடுத்துட்டே இருக்காரு. மோட்டிவேஷனல் எமோஷனல் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. எதிர்காலம் நம் நாடு வெனிசுலாவோட எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைதியா இருக்கும், பவர்ஃபுல்லா இருப்போம், நம்மளோட பவரை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுவோம், ப்ரிவென்ட் பண்ணுவோம், ரெவல்யூஷனை கொண்டு வருவோம், நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் அவர் தப்பு பேசிக்கிட்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரை வந்து பாத்தீங்கன்னா தோக்கடிக்கவே முடியல, எப்பேற்பட்ட அழுத்தங்கள் கொடுத்தும் தோக்கடிக்கவே முடியல, அவரை விட அதிகமான பவர் அவர்கிட்ட இருக்கிறத விட அதிகமான பவர்ஃபுல்லான ஒரு அழுத்தங்களை கொடுத்து பார்த்தோம், அவரை பிரேக் பண்ணவே முடியல, அவரை டிஃபீட் பண்ண கிடையாது அவங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு, அதே போல நம்மளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம கிட்ட யுனைட்டி வேணும், நம்பிக்கை ஒற்றுமை வேணும், நம்பிக்கை வேணும், அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஸோ கொரில்லா வார்ஃபேர் நான் சொன்ன மாதிரியே கால வேடி அப்படிங்கிறது போல பண்ண வெனிசுலா நிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கட்டல. ஏன்னா ஆயில் மினிஸ்டர் என்ன சொன்னாரு, நம்ம போன பதிவுல பார்த்துருப்போம், வெனிசுலால சிக்கலுங்க, அது ஆயிலுக்குன்னே தனியா ராணுவம் வச்சுக்கிறாங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அதெல்லாம் நம்மளால முடியாது, நீங்க நிறைய ரிஃபார்ம் பண்ணி கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் நினைச்ச மாதிரி பணம்லாம் எடுக்க முடியாது வெனிசுலால இருந்து, வேணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க மாற்றம் கொண்டு வந்தாங்க வெனிசுலால. ஸோ அதனால கூட ஒரு அலர்ட் கொடுத்துருக்கலாம். வெனிசுலால அது மறுத்திருக்காங்க. மதுரோ அவர்களோட பையன் வந்து பண்ணா பயங்கரமா பேசிக்கிறாங்க. லாங் லிவ் கர்னகாஸ், லாங் லிவ் ஹோம்லேண்ட் அப்படிங்கிறத பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. மதுரோ அவர்களோட வழியில் நாங்க இருப்போம் அப்படிங்கிறது போல ஒற்றுமையா தான் இருக்காங்க. ஆட்சி கையெழுப்பு எதிர்கட்சி கூட இப்ப சப்போர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெனிசுலால எந்த காரணத்தை சொல்லி மிலிட்டரி ஆக்ஷன் பண்ண முடியாது. ஒரு வேலை நடக்குது அப்படின்னா அதுதான் வெனிசுலாக்கு வேணும், அதுக்கப்புறம் அங்கேயே வச்சு சிக்க வச்சு முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல மேபி ஜனவரி 15க்கு மேல இந்த மந்த் எண்டு, ஜனவரி மந்த் எண்டுக்குள்ள மேபி அமெரிக்கா ஏதாச்சும் ஒண்ணு செய்யலாம், அது அமெரிக்காவோட எதிர்காலத்தை முடிவு செய்யும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் நடக்குதா என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வெனிசுலா ஒற்றுமையா இருக்கிறாங்க. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கொலம்பியாவோட அதிபர் பெட்ரோ அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் கொடுத்துருக்கிறார். ஏங்க நம்ம வேணா இந்த லத்தீன் அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனியனை கொண்டு வரலாமா, அமெரிக்கா மாதிரி EU மாதிரி ஒரு யூனியன் கொண்டு வந்து நம்ம பெருசாயிரலாமா, ஒற்றுமையா இருக்கலாமா, பொலிவாரியன் ஆர்மி நம்ம பெருசா வந்து பண்ண உருவாக்கிடலாமா அப்படிங்கிறத கஸ்டோ பெட்ரோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேப் விட்டுருக்கிறாரு. கிரேட்டர் கொலம்பியா விசன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்பு வந்திருக்கு. எல்லாமே பகுதி பகுதியா பிரிச்சு ஒரு கான்ஸ்டியூஷனா கிரியேட் பண்ணி ஒரு EU மாதிரி ஒரு கிரேட்டர் கொலம்பியால கொண்டு வரலாம் அப்படிங்கிறது போல. ஏன்னா அமெரிக்கா பிரிச்சு பண்ணலான்னு பார்த்தா இவங்க சேர்ந்து பண்ணலாமா அப்படிங்கிற கேட்டுக்கிறாங்க. என்னமோ நடந்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். EU ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்கால ஒரு யூனியன் அப்படின்னா அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். கொலம்பியா ரொம்ப பெருமளவுல வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல இந்த சமயத்துல G7க்கு வாங்க இந்தியா பேசலாம் அப்படிங்கிறதோட பண்ண மீட்டிங் விட்டுருக்காங்க. நம்ம தரப்புல இருந்து இன்வைட் விட்டுருக்காங்க. நம்ம தரப்புல இருந்து அமெரிக்காக்கு யார் பேச போறாங்க, இல்ல ஏதாவது மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்படுமா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா அவர் 500% டாரிஃப்ல வச்சுக்கிறாருங்க நம்மளுக்கு. அது மட்டும் ஒன்ஸ் அப்ரூவ் ஆச்சு, நம்ம அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இது போல பல விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி எண்டு 15க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்கும்ன்றாங்க. உலகம் அது எப்படி கிரகிச்சுக்க போகுது அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணி பார்ப்போம். போர்கள் எதுவும் இல்லாம அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கிற நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.